Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைக்ரோசாஃப்ட் டு டூ அப்ளிகேஷனோட யூசேஜ் என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Microsoft To Do application என்ன and இதோட யூசேஜ் என்னங்கிறத பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா Microsoft To Do ஒரு டாஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன். ஸோ அப்போது இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளுடைய அன்றாட வேலைகளை ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணி இன்னும் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு, வேலையை இன்னும் ஃப்ளெக்சிபிளாக செஞ்சு முடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு தேவையான டாஸ்க்கை மல்டிபிள் ஸ்டெப்ஸில் ஆட் பண்ணிக்க முடியும். ஈவன் நமக்கு தேவையான கஸ்டம் லிஸ்ட்டோ இல்லை கஸ்டம் குரூப்ஸையோ நாம் ஃப்ளெக்சிபிளாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு டாஸ்க்கை நம்ம க்ரியேட் பண்ணுறோம்னா அதுக்கு தேவையான டியூ டேட்ஸை செட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நமக்கு தேவையான நோட்ஸ் அண்ட் ரிமைண்டர்ஸ், இது எல்லாத்தையுமே ஃப்ளெக்சிபிளாக நாம் யூஸ் பண்ணிக்க முடியும், செட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதெல்லாம் தாண்டி ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம க்ரியேட் பண்ணுற கஸ்டம் லிஸ்ட்டை நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டீமோட நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ரெண்டாவது, மல்டிபிள் டிவைசஸில் நீங்கள் டு டூ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நாம் க்ரியேட் பண்ணுற டாஸ்க் எல்லா டிவைசஸ்லையும் பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். சரி, முதல்ல மைக்ரோசாஃப்ட் டு டூ அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணலாம்ங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் சர்ச்சில் MS To Do டவுன்லோட் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே லிங்கை கிளிக் பண்ணி அஃபிஷியல் சைட்குள்ளே போயிடலாம். ஸோ அங்கே நமக்கு கெட் ஸ்டார்டட், நல்லா கவனிங்க, மற்ற பிளாட்ஃபார்மில் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க, லைக் ஆண்ட்ராய்டு இல்லை iOS இல்லை உங்கள் டெஸ்க்டாப்புக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெப் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கெட் ஸ்டார்டட் கொடுத்து உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லை பட்சத்தில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணி இருக்குது. ஜஸ்ட் நம்ம அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம டு டூ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை டு டூ பேஜில் நீங்கள் டைரெக்டாக லான்ச் ஆகலைனாலும் ஜஸ்ட் நீங்கள் ஆப் லான்ச்சர் ஓப்பன் பண்ணி நீங்கள் தாராளமாக டு டூ பேஜுக்கு ஈஸியாக நீங்கள் டைரக்ட் பண்ணிக்க முடியும். மற்றபடி நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் டெஸ்க்டாப்புக்கு டவுன்லோட் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதுக்கான லிங்க் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் இதை மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கெட் இன் ஸ்டோர் ஆப் நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இங்கேருந்து நீங்கள் டைரக்ட் பண்ணி இதை ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அப்ளிகேஷனை லான்ச் பண்ண கையோட உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைமரியாக நமக்கு இன்டர்ஃபேஸில் முதல்ல வரது பார்த்தோம்னா ஃபோக்கஸ் ஆன் யோர் டே. ஸோ மை டே, கரண்ட் டே பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டாஸ்க்கை நீங்கள் ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே நமக்கு டாஸ்க்கை ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா இது எல்லாமே ஸ்மார்ட் லிஸ்ட். நம்ம ஆட் பண்ணுற டாஸ்க்கை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது பிளேஸ் ஆகிறது உண்டு. உதாரணத்துக்கு டாஸ்க் அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் லிஸ்ட்டில் நான் ஒரு டாஸ்க் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். அதாவது என்லெஸ் நாலேஜுக்கான ரெக்கார்டிங் இன்றைக்கி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டாஸ்க்கை நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். என்டர் கொடுத்து டாஸ்க்கை நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த டாஸ்க் அப்படிங்கிற ஸ்மார்ட் லிஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கே தவிர மை டே அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒருவேளை நீங்கள் க்ரியேட் பண்ண டாஸ்க்கை மை டேயில் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் மை டேலே உங்களுக்கு தேவையான டாஸ்க் என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் டே பேஸ் பண்ணி நம்ம என்ன டாஸ்க் ஆட் பண்ணமோ அதுவும் பார்த்தீங்கன்னா டாஸ்க்குங்கிற லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் டாஸ்க்குங்கிற ஸ்மார்ட் லிஸ்ட்லேயே நீங்கள் டைரெக்டாக போய் ஆட் பண்ணோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா மை டேயில் வரல. ஒரு வேளை அப்படி தேவைன்னா ஜஸ்ட் இந்த டாஸ்க்கை நீங்கள் ட்ராக் பண்ணி மை டேயில் நீங்கள் ட்ராப் பண்ணாலே போதும். அப்போ நமக்கு மை டே கரண்ட் டே பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அங்கே க்ரியேட் ஆயிரும். இன்னும் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா இன்றைக்கி நமக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அது எல்லாத்தையும் மை டேங்கிற லிஸ்ட்டில் ஆஸ் அ டாஸ்க்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நாளைக்கு, அதாவது ஜூன் 12 அப்படிங்கிற அடுத்த நாளில் இந்த லிஸ்ட் இங்கே இருக்காது, சேஞ்ச் ஆயிரும். காமனாக நீங்கள் எல்லா டாஸ்க் லிஸ்ட்டையும் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் டாஸ்க்குங்கிற இந்த ஸ்மார்ட் லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஏன்னா மை டே அப்படிங்கிறது கரண்ட் டேயோட டாஸ்க்கை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கும்.
ஸோ இப்போது ஒரு டாஸ்க்கை எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை உங்களுக்கு இந்த டாஸ்க் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் அந்த டாஸ்க்கை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். இந்த மாற்றங்கள் டாஸ்க் அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஒருவேளை நாம் கிரியேட் பண்ண டாஸ்கில் இன்னும் மல்டிபிள் ஸ்டெப்ஸை நீங்கள் ஆட் பண்ண விரும்புகிறீங்கன்னா அந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணி டாஸ்கோட டீட்டெயில்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ அங்கே நமக்கு ஆட் ஸ்டெப், ஒருவேளை இந்த டாஸ்க்கை நீங்கள் ரீநேம் பண்ண விரும்புகிறீங்கனாலும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் ரீநேம் பண்ணிக்க முடியும். இதே டாஸ்கில் அடுத்த ஸ்டெப் வேணுங்கிற பட்சத்தில் ஆட் ஸ்டெப் கொடுத்து மல்டிபிள் ஸ்டெப்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேம் என்டர் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா இன்னொரு ஸ்டெப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நீங்கள் கம்ப்ளீட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் கொடுத்துடலாம். நல்லா கவனிங்க, டைரெக்டாக நீங்கள் இங்கேயும் என்ன பண்ண முடியும், இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத டாகிள் பண்ணிக்க முடியும். ஒருவேளை டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலைங்கிற பட்சத்தில் சேம் செக் மார்க்கை நம்ம அங்கேருந்து ரிமூவ் பண்ணவும் முடியும். ஈவன் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணியும் மார்க்கர்ஸ் கம்ப்ளீட்டட் கொடுக்கலாம். கண்ட்ரோல் டிங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்க முடியும். பட் ஒருவேளை இந்த டாஸ்க் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த டாஸ்க்கை ட்ராக் பண்ணி இம்பார்ட்டண்ட்டில் மூவ் பண்ணாலும் சரி, இல்லை ஜஸ்ட் நமக்கு இந்த ஸ்டார் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செக் பண்ணாலும் சரி, அப்போ நமக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஸ்மார்ட் லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் நமக்கு அப்பியர் ஆகிறது உண்டு. அண்ட் அதே மாதிரி தான் டாஸ்க் இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்டாரை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அப்போ நமக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற அந்த ஸ்மார்ட் லிஸ்ட்லேருந்து அது டிஸப்பியர் ஆயிரும். மற்றபடி டாஸ்கோட டீட்டெயில்ஸில் இருக்கக்கூடிய ரிமைண்டர், டியூ டேட், ரிப்பீட் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸில் நம்ம எந்த மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் பிளான்ட் அப்படிங்கிற ஸ்மார்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் அப்பியர் ஆகும். உதாரணத்துக்கு எனக்கு நாளைக்கு இதை ரிமைண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இதை கொடுக்கும் போது கவனித்து பாருங்கள், பிளான்ட் அப்படிங்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது வந்துடும். இல்லை நாம் ஒரு வேளை டியூ டேட் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டியூ டேட் என்ன பண்ணலாம், செட் பண்ணலாம். அதுக்கும் பிளானில் தான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இல்லை எவ்ரி 2 days எனக்கு இதை ரிப்பீட் பண்ணி ஆகணும், ரெக்கார்டிங் ஒவ்வொரு 2 நாளைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அப்போ எனக்கு இது ரிப்பீட் பண்ணி ஆகணுங்கிற பட்சத்தில் அந்த டாஸ்க்கை நீங்கள் என்ன பண்ணலாம், ரிப்பீட் பண்ணலாம். டெய்லி, வீக் டேஸ், வீக்லி அப்படிங்கிற பேசிஸில் இருக்குது. கஸ்டமில் போயிட்டு நமக்கு தேவையான எவ்ரி 2 days நமக்கு இதை ரிப்பீட் பண்ணி ஆகணும். இல்லை உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இந்த செக்ஷனில் நம்ம என்ன மாற்றங்கள் ஏற்படுத்தினாலும் அது பிளான்டுக்குள்ளே வரும். ஏற்கனவே மை டே அப்படிங்கிற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ஒருவேளை இங்கேருந்து நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது டேரெக்டாக எங்கே தான் இருக்க போகுது, ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்த மாதிரி டாஸ்கில் இருக்கும். இங்கேருந்தும் நீங்கள் மை டேவுக்கு என்ன பண்ணலாம், இதை ஈஸியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் டாஸ்க்கு ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் ஃபைல்ஸ் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபைலையும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஃபைலை கிளிக் பண்ணும்போது அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிறது உண்டு. ஒன்ஸ் தேவையில்லைங்கிற பட்சத்தில் நாம் இங்கேருந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி டாஸ்க்கு ரிலேட்டடாக ஏதாவது நோட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னாலும் தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஹேஷ்டேக்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறீங்க, ஒருவேளை என்லெஸ் நாலேஜுக்கு EK அப்படிங்கிற ஹேஷ்டேக் நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். நல்லா கவனிங்க, இந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அப்போ அது கிளிக்கபிள் லிங்காக பார்த்தீங்கன்னா மாறிடும். ஓகே, ஒருவேளை மல்டிபிள் டாஸ்க் லிஸ்ட்டில் நீங்கள் இந்த மாதிரியான ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இதுக்கு ரிலேட்டடாக அந்த ஹேஷ்டேக்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஒரு ஃபில்டர் மாதிரியும் ஒரு சர்ச் ஆப்ஷன் மாதிரியும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி டாப் ரைட்டில் பார்த்தோம்னா நமக்கு சஜஷன்ஸ் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் லிஸ்ட்டில் ஏதாவது ஆட் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மை டே அப்படிங்கிற லிஸ்ட் இல்லையா. இம்பார்ட்டண்ட்டில் போய் பாருங்கள், அங்கே லிஸ்ட்டோட தீம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். பிளான்டில் பார்த்தீங்கன்னா தீம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, ஒருவேளை மை டே இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட்டோட தீமை நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆப்ஷன்ஸ்குள்ளே போங்க, சார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் மற்றபடி உங்களுக்கு தேவையான தீம் ஏதாவது நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஈவன் உங்களுக்கு லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும், இமெயில் பண்ணணும், இல்லை ஸ்டார்ட்டில் பின் பண்ணி வைக்கணும்னாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. மற்றபடி இம்பார்ட்டன்ட் பிளான் இந்த மாதிரி ஸ்மார்ட் லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் லிஸ்ட்டை ஹைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இதை இங்கே தான் செய்யணும்னு கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நமக்கு செட்டிங்ஸ் வரும். அதில் போய் பார்த்தோம்னா நமக்கு செக்ஷன் உண்டு. ஸோ இதில் ஸ்மார்ட் லிஸ்ட்டில் ஒரு வேளை உங்களுக்கு இந்த ஆல் கம்ப்ளீட்டட் இதெல்லாம் பார்க்க விரும்பலை அப்படிங்கிற பட்சத்தில், வேண்டாங்கிற பட்சத்தில் இங்கேயே நீங்கள் அதை என்ன பண்ணிக்க முடியும், ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு எது தேவை, எனக்கு எந்தெந்த ஸ்மார்ட் லிஸ்ட் வேணுங்கிறத மட்டும் இங்கே நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம்.
மற்றபடி உங்கள் அவுட்லுக்கில் ஏதாவது ஒரு இமெயிலை நீங்கள் ஃப்ளாக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ட் இமெயிலுங்கிற ஸ்மார்ட் லிஸ்ட்டில் வரும். ஸோ ஏற்கனவே ஒரு இமெயில் இருக்குது, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அவுட்லுக் ஓப்பன் பண்ணி அதில் இன்னொரு இமெயில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளாக் பண்ணுறேன். ஸோ அப்படி ஃப்ளாக் பண்ண கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம்னா நமக்கு அந்த இமெயில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு எங்கே ஃப்ளாக் ஆயிரும், எந்த ஸ்மார்ட் லிஸ்ட்டுக்குள்ளே ஃப்ளாக்ட் இமெயில் அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது பர்ஃபெக்டாக நமக்கு சிங்க் ஆயிரும். இல்லை இமெயில் ஃப்ளாக்ட் இமெயில் செக்ஷனில் வரக்கூடாது, எனக்கு அதுவும் டாஸ்கில் தான் வரணும்னா அப்போது எந்த இமெயில் உங்களுக்கு ஆஸ் அ டாஸ்க்காக வேணுமோ அந்த இமெயிலை ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அட்வான்ஸ்ட் ஆக்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் ஆஸ் அ டாஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதை க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போது நம்மளுடைய அப்ளிகேஷனில் டாஸ்க் லிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நம்மளுடைய இமெயிலே பார்த்தீங்கன்னா ஆஸ் அ டாஸ்க்காக வந்திருக்கும். நல்லா கவனிங்க, நீங்கள் வெறும் ஃப்ளாக் பண்ணிங்கன்னா ஃப்ளாக் இமெயில், டாஸ்க்காக அதை ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டாஸ்க் லிஸ்ட்டில் வரும். ஸோ அப்போ இமெயிலை நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னா ஃப்ளாக்ட் இமெயிலிருந்து அது போயிடும், ஆனால் டாஸ்க்லேருந்து அது போக போகிறது கிடையாது. அப்போ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி ஆட் பண்ணலாங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் லிஸ்ட்டில் அசைன் டு மீங்கிறது இன்னும் பார்க்கல, பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான லிஸ்ட் அண்ட் குரூப்பை எப்படி க்ரியேட் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தேவையான ஒரு நியூ லிஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணுங்கிற பட்சத்தில் அப்போ ஒரு நியூ லிஸ்ட், ஒரு டாஸ்க் லிஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு நாம் ஒரு நேமும் என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்து லிஸ்ட்டுக்கு நேம் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ இந்த லிஸ்ட்டில், இந்த டாஸ்க் லிஸ்ட்டில் நமக்கு தேவையான டாஸ்க் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி நமக்கு தேவையான மல்டிபிள் லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை ரிலேட்டபிளாக நீங்கள் நிறைய லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு 3 லிஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த 3 லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை தான் டீல் பண்ணுது, ஒரே செக்ஷன் தான் அப்படின்னும் போது இதை ஒரு குரூப்பாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஒரு நியூ குரூப்பை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குரூப்பில் இது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இனி குரூப்பாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், இதை ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும். குரூப்பை நீங்கள் ரீநேம் பண்ணணும்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. இல்லை இந்த குரூப்பில் ஒரு நியூ லிஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை இந்த குரூப்பை நீங்கள் அன்குரூப் பண்ணிங்கனாலும் ஓகே, உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். பட் விஷயம் என்னென்னா, நாம் க்ரியேட் பண்ணுற இந்த மாதிரி லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த லிஸ்ட்டை தான் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக நாம் இதை ஷேர் பண்ணிக்க முடியும். நீங்கள் மை டேக்குள்ளே போய் பாருங்கள், இல்லை நீங்கள் டாஸ்க்குள்ளே போய் பாருங்கள், அங்கெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு இதை ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்காது. ஓகே, அதே உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் அந்த லிஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே நமக்கு ஷேர் ஆப்ஷன் இருக்குது, ஷேர் லிஸ்ட் கொடுத்து ஒரு இன்விடேஷன் லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த லிங்க்கை மற்றவங்களோட ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இந்த லிஸ்ட்டை எடிட் பண்ண முடியும், இதில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி லிஸ்ட்டை தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட் ஒரு ஷேரபிள் லிஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத மேலே இருக்கக்கூடிய இந்த ஐக்கனை வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை ஆப்ஷன்ஸை நீங்கள் ஃபர்தராக மாடிஃபை பண்ணணும்னாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் திருப்பி என்ன பண்ணிக்க முடியும், செஞ்சுக்கலாம். ஸோ லிமிட்டட் ஆக்சஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணணும், இல்லை இன்வைட் பண்ணுறது, இதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த டாஸ்க் லிஸ்ட்டை நம்ம ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில குறிப்பிட்ட டாஸ்க்கை நீங்கள் ஒருத்தருக்கு அசைன் பண்ண விரும்புகிறீங்கன்னும் போது அந்த டாஸ்க்கை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் ஓப்பன் பண்ணி அசைன் டு, ஸோ யாரெல்லாம் நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் இருக்கும். அதில் யாருக்கு இந்த குறிப்பிட்ட டாஸ்க்கை நீங்கள் அசைன் பண்ணுறீங்களோ அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஒருவேளை இப்போதைக்கு நம்மளுடைய நேம் மட்டும்தான் இருக்குது, ஸோ அசைன் டு மீ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அப்போ நமக்கு அந்த இனிஷியல் பார்த்திங்கன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு அங்கே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்படி அசைன் பண்ணுறது தான் நமக்கு அசைன் டு மீங்கிற இந்த ஸ்மார்ட் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வரும். ஒருவேளை அவுட்லுக்கில் நீங்கள் ஃப்ளாக் பண்ண இமெயில்ஸ்லாம் ஆட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அக்கௌண்ட் உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கனெக்டட் ஆப்ஸ் இருக்குது, ஸோ அதில் இது ஆன் பண்ணி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்ற ஒரு சில முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக நீங்கள் இதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.